ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிர்னி பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிர்னி பழத்தை நம்ம பழக்கடைகளில் நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆனால் வாங்கியிருக்க மாட்டோம். இந்த சம்மர் சீசனுக்கு வாங்கி இங்கே ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். இந்த காம்பு பகுதி சைடாக வர மாதிரி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டராக உள்ள விதையை கத்தி எடுத்துக்கலாம். கரண்டியை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக ஈஸியாக வந்துடும். இந்த பழத்தில் நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அதனால் இந்த ஜூஸ் எல்லோரும் எடுத்துக்கலாம். இந்த பழத்தை கட் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது நிறைய ஜூஸ் வெளியில் வேஸ்ட்டாக போகும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பீஸையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நான் மில்க் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஐஸ் க்யூபுக்கு பதிலாக மண்பானை தண்ணி சேர்த்துக்கிறேன் 100 ml. ஏன்னா இந்த ஜூஸ் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கிர்னி பழம் ஜூஸ் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இதே மாதிரி ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு இங்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.